ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸில் இன்றைக்கி 4ஆம் வகுப்பு இருந்து தமிழ் பாடம், அதாவது அன்னை தமிழே அப்படிங்கிற ஒரு பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்னை தமிழே அப்படிங்கிற இந்த பாடலை யார் எழுதுனாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராசன் என்பவர் தான் இந்த அன்னை தமிழே அப்படிங்கிற பாடலை எழுதியவர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? படிக்கலாமா குட்டீஸ்? வாங்க படிக்கலாம். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உனது புகழ் சொல்ல முடியவில்லையே. அதாவது என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என் ஆவி கலந்தவளே அப்படின்னு பார்த்தா என் உயிரில் கலந்தவள் நீ. என்னை வளர்த்தவளும் நீதான், என் கூட சேர்ந்து நீ வளர்ந்தவளும் நீதான். உன்னை புகழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் நான் பிறந்தேன். ஒரு சொல்லை உருவாக்கி விளையாடக்கூட நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த. அப்படி அந்த சொல்ல வச்சே உனது புகழை பாடுற அளவுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை தாயே அப்படின்னு சொல்லிட்டு காமராஜன் கூறுகிறார். அதாவது தமிழ் தாயை எந்த வகையில் என்னாலையும் புகழ முடியாது, அந்த அளவுக்கு வார்த்தைகள் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுருகி இந்த பாடலை எழுதியிருக்கிறார், ரசனையோடு எழுதியிருக்கிறார். இதுதான் இந்த பாடத்தோட அர்த்தம். இந்த பாடலுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா குட்டீஸ்? அடுத்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம். அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை கூட்டல் தமிழே, அதை சேர்த்து எழுத கிடைப்பது அன்னை தமிழே. அன்னை கூட்டல் தமிழே, அன்னை தமிழே. பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். பிறப்பெடுத்தேன் பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை. மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மறந்து கூட்டல் உன்னை. சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன். இதுதான் ஆன்சர். ஓகேவா? சிறப்படைந்தேன் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். எண்ணில் என்றால் என்ன? எனக்குள் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போ வினாக்களுக்கு விடையளி. இதில் 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான ஆன்சரை நம்ம பார்ப்போம். சரியா குட்டீஸ்? பாருங்கள். சொல்லி விளையாட சொல்லி தந்தவள் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. சொல்லி விளையாட சொல்லி தந்தவள் தமிழ் அன்னையே ஆவாள். சொல்லி விளையாட சொல்லி தந்தவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் அப்படின்னா தமிழ் அன்னை தான் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள். 2வது கேள்வி, எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவள் தமிழ் அன்னை. அதே சொல்லினால் தமிழ் அன்னையின் புகழை என்னால் கூற முடியவில்லை என்று ஆசிரியர் கூறுகிறார். அதாவது எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? ஒரு சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவள் தமிழ் அன்னை தான். அதே தமிழ் அன்னைய அதே சொல்லினால் தமிழ் அன்னையின் புகழை என்னால் கூற முடியவில்லை என்று ஆசிரியர் கூறுகிறார். கேள்வி இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. என் அன்னையானவளே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னுள் சேர்ந்து வளர்பவளே, ஒரு சொல்லை கொண்டு விளையாட சொல்லி கொடுப்பவளே என்று புகழ்கிறார். இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? கேள்வி. பதில் என் அன்னையானவளே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, ஒரு சொல்லை கொண்டு விளையாட சொல்லிக் கொடுப்பவளே என்று ஆசிரியர் தமிழ் தாயை புகழ்கிறாரு. இவ்வளோதான் குட்டீஸ். இந்த அன்னை தமிழே பாடத்தோட கேள்வி பதில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் நான் வேறொரு பாடத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.